அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டுமா? நீண்ட நாள் ஆசையாக இருக்குதா? இந்த ஒரு முறையில் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் நினைத்து வழிபட்டாலே போதுங்க. கூடிய விரைவில் நீங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடிய வழியை அந்த பெருமாளே ஏற்படுத்தி தருவார். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றி தாங்க. இந்த திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சீலதோரணம் ஒன்று அபூர்வ பாறைகள் நிறைந்த இடம் இருக்குது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த பாறைகளினுடைய வயது மட்டும் 250 கோடி வருடன்னு கணக்கிட்டிருக்காங்க. ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளின் ஒரு விதமாக இருப்பதாக சொல்லப்படுது. எந்த கருங்கல் சிலையானாலும் பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல சிற்பியினுடைய ஒளிப்பட்டு இருக்கும், அது நமக்கு தெரியுங்க. உலோக சிலையானாலும் பார்த்தீங்கன்னா உலோகத்தை உருக்கி வார்த்தை இடம் தெரியும் இல்லை. ஏழுமலையானுடைய திருவுருவ சிலையில அப்படி நீங்கள் எதுவுமே அடையாளம் பார்க்க முடியாது. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனி பார்த்தீங்கன்னா நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல இருக்குதாங்க. ஏழுமலையானுடைய விக்கிரகத்தில் நெற்றி சூட்டின்னு காதணி புருவம் நாகபரணங்கள் எல்லாம் பகைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டது போல பளபளப்பாகவே இருக்குதான். ஏழுமலையானுடைய திருவுருச்சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம், இது நமக்கு தெரிஞ்சிருந்தான். அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமிலங்க இது. இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினா கருங்கல் வெடித்திடும். ஆனால் சீலதோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை நீங்கள் தடவினீங்கன்னா அந்த பாறைகள் வெடிப்பதில்லையா. ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலைக்கு பார்த்தீங்கன்னா 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. ஆனாலும் எந்தவித வெடிப்பும் ஏற்படலைங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே திருவுருவச் சிலை பெருமாளின் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குதான். திருமலை பார்த்தீங்கன்னா 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம். அதிகாலை 4:30 மணிக்கு தாங்க பெருமாளுக்கு குளிர்ந்த நீர்களை பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்குதாங்க. பீதாம்பரை வேர்வையை உச்சி எடுக்கிறாங்க. வியாழக்கிழமையில அபிஷேகத்துக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நகைகள் கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதித்து காணப்படுதான். திருப்பதி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடும் உண்டியல் வசூல்னு பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்களாகன்னு அதிசயங்கள் பல இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு மிகவும் பெரியதுங்க. பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம்னு, சித்திரன்னம், வடை, முறுக்கு, ஜிலேபின்னு, அதிரசம், போலி, ஆப்பம், மௌகாரம்னு, லட்டு, பாயாசம், தோசை, ரவகேசரின்னு, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரின்னு தினமும் பெரிய அளவில் தயார் செய்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியும் பார்த்தீங்கன்னா கோவில் கர்ப்பகிரகத்திற்கு குலசேகர பண்டிகையை தாண்டாதான். வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர பண்டிகையை தாண்டி செல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றா அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் கருதப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுடைய உடை மட்டும் 21 மூல நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட ஒரு புடவைப்பட்டு பீதாம்பரங்க. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க. நீங்கள் திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் நீங்கள் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வெள்ளிக்கிழமையில இந்த வஸ்திரம் சாத்துறாங்க. இது மேல் சாத்தக்கூடிய வஸ்திரம் மட்டும் பணம் செலுத்திய பிறகு நீங்கள் வஸ்திரம் சாத்துவதற்காக 3 வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டுங்க. இந்த ஏழுமலையானுக்காக உள்சார்ந்த வஸ்திரம் ஒரு செட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கட்டணமாக பெறப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 15 வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படுதுங்க. பணம் செலுத்திய பிறகு நீங்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் சீனாவிலிருந்து சீனச்சூடம், அகில், சந்தனம்னே, அம்பர், தாக்கோலம், லவங்கம், குங்குமம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையானுக்காக இந்த கோவிலுக்கு அனுப்பப்படுது. ஏழுமலையானுடைய நகைகளினுடைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 கோடின்னு சொல்கிறாங்க. இவருடைய நகைகளை வைத்துக்கொள்ள இடமும் இல்லையா, சாத்துவதற்கு நேரமும் இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. இதனால் தான் ஆண்டிற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உபரியாக இருக்கக்கூடிய நகைகளை
செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்தி ஏலம் விட்டுறாங்க. ஏழுமலையானுடைய சாலக்கிராம தங்க மாலை மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க. இதை சாத்துவதற்கு பார்த்தீங்கன்னா 3 அச்சுகள் தேவைப்படுதான். சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாத கவசம் மட்டும் 375 கிலோ எடை கொண்டதுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் பார்த்தீங்கன்னா உலகில் யாரிடமும் இல்லைன்னு சொல்லலாம். இதனுடைய மதிப்பு மட்டும் 100 கோடியாக இருக்குதுங்க. இங்கு பக்தருடைய சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்திரங்கள் தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரங்கள் ஆண்டுக்கு 2 முறை தான் சாத்தப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய 2 கட்டணம் செலுத்திங்கன்னா 3 ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூமோ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரின்னு, சைனாவிலிருந்து புனுகுன்னு, பாரிஸ் நகரத்திலிருந்து உயர்ந்த வாசனை பொருட்களாகவே வரவழைக்கப்படுதுங்க. இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடத்துகிறாங்க. அபிஷேகத்திற்கு மட்டும் சுமார் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு ஆகுதான். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. 300 ஆண்டுகள் பழமையானதாகவும் ஓவியங்கள் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுது. சித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்ல நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா வாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று வழிபடுவீங்க. சிலர் பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் திருப்பதி ஏழுமலையானை ஒரு தடவை கூட தரிசிக்க முடியலைன்னு வருத்தப்படுவங்க இருப்பீங்கள. அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். நிச்சயம் அந்த ஏழுமலையானே திருப்பதிக்கு செல்ல ஒரு வழியினை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டுன்னு நினைத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் வீட்டிலேயே பெருமானை இந்த முறையில் வழிபாட்டு செய்துங்க. நிச்சயம் பெருமாள் உங்களுக்கான வழியினை ஏற்படுத்தி தருவார். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதாக இருந்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாட்களாக சொல்லக்கூடிய சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், 2 ஏகாதசிகள் போன்ற தினங்களில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயம் செய்து பாருங்கள். இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவைது இட்லி பூ தேவைங்க. வேறு எந்த பூவும் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டிற்காக பயன்படுத்தினாதீங்க. நாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே, இல்லைனா மதிய நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடே செய்யணும். அப்போ தான் இதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு பெரிய அகண்ட மண் விளக்கை எடுத்துக்கோங்க. அதில் தீபம் ஏற்றுவதற்கு கனமான திரியும் வாங்கி வச்சுக்கணும். முதல்ல வழிபாடு செய்யக்கூடிய தினத்தில் காலையில் எழுந்து நீங்கள் சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நீங்கள் சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்திடுங்க. முன்பாக அவருடைய முன்பாக ஒரு தாம்பலத்தை வைத்து அதற்கு மேலே தான் அகண்ட விளக்கை நீங்கள் வைக்கணும். அது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி திரி போட்டு தயார் செய்து வச்சுக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி பூவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அருகிலே. அடுத்ததாக நீங்கள் பெருமாளுக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்யணும். இந்த நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு முறை நாம் வழிபாடு செய்யும் போது செய்ய வேண்டுங்க. நிச்சயமாக ஒரு பாத்திரத்தை நீங்கள் முதல்ல எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றி அதில் பச்சரிசி மாவை போட்டு நன்றாக வறுத்துக்கோங்க. பின்னர் வாசம் வந்ததுமே அதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக வறுத்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பிறகு நீங்கள் நெய்யில் வறுத்து முந்திரியுமே அதில் சேர்த்த நன்றாக கலந்திருக்கக்கூடிய நெய்யும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்திடுங்க. இதுதாங்க அந்த ஒரு நெய்வேத்தியம். இதற்கு மேலே என்ன செய்யணும்னா ஒரு துளசி இலையை வச்சிடணும். இப்போது விளக்கை ஏற்றி வழிபாடு செய்திடுங்க. அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் நமோ வெங்கடாசாய நமக, ஓம் நமோ வெங்கடாசைய நமக என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் 18 முறை கூறி இட்லி பூவால் பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்திடுங்க. அடுத்ததாக நீங்கள் கற்பூர தீபதூப ஆராதனை காட்டிட்டு உங்களுடைய பிரசாதத்தை சர்வ கிருஷ்ண பாராயண நமகன்னு கூறி நெய்வேத்தியம் செய்திடுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்த பிறகு உங்களுடைய 2 கைகளையும் தலைக்கு மேலே நீங்கள் உயர்த்தி கொண்டு கோவிந்தா நாமத்தை 7 முறை நீங்கள் உச்சரிக்கணுமா. இப்படி உச்சரித்து முடித்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்த அந்த மாவை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக தந்துடலாம். காலையில் ஏற்றக்கூடிய தீபமானது இரவு 8 மணி வரை அணையாக தீபமாக இருந்து கொண்டே இருப்பது இன்னமும் நல்லதுங்க. நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் இந்த ஒரு பரிகாரத்தை 4 சனிக்கிழமைகளில் 2 ஏகாதசினை ஒரு திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை நினைத்து முழு மனதோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. இப்படி நீங்கள் செய்து வருவதால் யாராவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளே உங்களை திருப்பதிக்கு அழைத்து செல்வாருங்க. நிச்சயம் இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
பலனை தேடித்தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.